ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டத்தில் பூட்டிங் எரர் அடிக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணது இப்போ நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே போனோம், இது மேலே போனோம்னாக்கா டவுன் ஏறமுக்குனாக்கா கீழே வரும். ஸோ இது மேலே போனோம்னாக்கா அப் ஏறமுன்னா மேலே போகும். இப்போ பக்கத்து ஏறனாக்கா ரைட் சைடு ஏரோ அமுக்குனீங்கனாக்கா ஸோ வந்து செட்டப்பில் போய்ட்டோன்னா என்ட்ரு அமுக்குங்க. என்ட்ரு அமுக்குனா உள்ளே போய்டும். ஸோ இதுதான் மெயின். இதுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக இருக்குங்களே UEFI செக்யூர் பூட்டுன்னு. ஸோ இது வந்து ஆனில் இருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணால் தான் நார்மலாக விண்டோக்குள்ளே போகும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கீழே இருக்க பாருங்கள் எஸ்கேப்னா, ஸோ இது வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அதுமாதிரி ரைட் சைடு ஏறாமுனாக்கா ஸோ அடுத்தடுத்து இது போகும். லெஃப்ட் சைடுனாக்கா ஸோ இந்த பக்கம் வரும். என்ட்ராமுனாக்கா உள்ளே போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா செக்யூரிட்டிக்குள்ளே போனோம். ஸோ செக்யூரிட்டியில் போய்ட்டு லாஸ்ட்டாக செக்யூர் பூட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நான் என்ட்ராமுக்குங்க. என்ட்ராமுக்குன்னா செக்யூர் பூட்டு வந்து இன்னபிள் இருக்கும். அது என்ன பண்ண நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ அதுக்குள்ளே என்ட்ராமுக்கணுன்னா டிசபிள் இருக்கும். ஸோ டிசபிள் பண்ண உடனே அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா எஸ்கேப் பண்ணணும். ஸோ எஸ்கேப் பண்ணணும் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரும். திரும்பி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போகணுன்னாக்கா என்ட்ராமுக்கு திரும்பி உள்ளே போகும். எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட்அப்பில் போகணும். ஸோ ஸ்டார்ட்அப்பில் போய்ட்டு இப்போ அதில் இருக்கும் பாருங்கள் UEFI லெசன்சி பூட்டுன்னு இருக்குங்களா, அதில் வந்துடணும். கீழே ஸோ அது கீழே வந்துட்டு என்ட்ரு அமுக்கணுன்னே போத்துன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போத்துன்னு அமுக்கணுன்னே இப்போ போயிட்டேன். இப்போ என்ட்ரு அமுக்கிறேன். ஸோ அது மேலே அப்போ அமைச்சிட்டு என்ட்ரு அமுக்கணுன்னே போத்துன்னு ஆகிடும். ஸோ கீழே வந்து இது அப்படியே இருக்கட்டும். இது ஆட்டோமேட்டிக் கீழே வந்து மாறிடும். பூட் மோடு வந்து குயிக்காக இருக்கட்டும். இது எல்லாமே இன்னபிளாக இருக்கட்டும். லாஸ்ட்டு மோட டிசபிளாக இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் F10 அண்ட் சேவ் இருக்கும். F10 அமுக்கணுன்னே சேவ் அண்ட் எக்ஸிட் இருக்குல்ல, ஸோ அதை அமுக்கணும். ஸோ F10 நீங்கள் அமுக்கணுன்னே எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு அமுக்கணுன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிட்டு இப்போ விண்டோக்குள்ள நார்மலாக போய்டும். ஸோ இப்படி தான் பூட்டிங் எரர் வந்து கிளியர் பண்ணுறது. இந்தமாதிரி இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் பண்ணுறேன். அப்படி போட முடியலனாக்கா உங்கள் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருக்கேன்.